வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சார்ட் பேட்டர்ன் அந்த பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இன்னும் 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இது லாஸ்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இது லாஸ்ட் வீடியோ. ஸோ அந்த 2 வீடியோ பார்க்காதீங்க, கன்ஃபார்ம் போய் பாருங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னா என்ன வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அசெண்டிங். ஓகேங்களா? அசெண்டிங் ட்ரெண்ட் லைனில் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஹையர் ஹையர் லோவாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? மேலே இருக்க ஹை வந்து சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் லோ ஃபார்மேஷனில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஹை வந்துருச்சு, அடுத்து ஒரு லோவர் ஹை, ஹையர் லோ, அடுத்து ஒரு ஹை, அடுத்து ஒரு ஹையர் லோ. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுதுன்னா அது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கானது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டவ் தியரி. ஓகேங்களா? ஸோ அந்த இதில் வந்துன்னா ஹையர் லோ ஹையர் ஹை அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டு. இதே லோவர் லோ லோவர் ஹை அந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? ஸோ டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு ஆப்போசிட் தான் அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இதில் வந்து ஒரு ரீடெஸ்ட் நடக்கும். அந்த ரீடெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேலே போகும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு டச் எடுக்குது பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு ஹை அந்த ட்ரையாங்கிளில் அதோட இதுவும் இந்த ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடமும். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட். ஓகேங்களா? ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லாட்டி பிரேக் அவுட் நடந்ததுலேருந்து. ஓகேங்களா? நம்மளோட டார்கெட் ரீடெஸ்ட் எந்த இடத்துல வேணால் நடக்கணும் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் அசெண்டிங் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக நம்ம இதை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் எங்கே செட் பண்ணணும்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு லோவர் ஹை, ஹையர் லோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன லோவர் ஹை அந்த ட்ரையாங்கிளோட எண்டு எட்ஜில். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸை செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மேலே இருக்க லைன், வெள்ளை கலர் லைன், மேலே இருக்க ஃப்ளாட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு, கீழே இருக்கக்கூடிய அசெண்டிங் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே இருக்க லைன் வந்துன்னா ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்க லைன் வந்துன்னா சப்போர்ட். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த சார்ட் பேட்டர்னோட சிம்பிளான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. டீட்டெயிலாக வந்து இது பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணுறது வந்து பிரேக் அவுட். மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதை டச் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரீடெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆச்சுன்னா ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கீழே போகும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறது தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இன் சம் கேஸ் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்கன்னா மட்டும் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? பட் இதுலேயும் வந்து ஃபேக் பிரேக் அவுட் எல்லாம் நடக்கும். அதாவது கீழே வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு, ஓகேங்களா, அது எப்படின்னா வந்து மேலே பிரேக் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கீழே பிரேக் பண்ணிடும். நம்ம அதை நம்பி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சுன்னு நினைப்போம். பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆன அந்த ஹையர் லோவை பிரேக் பண்ணாது. அப்போ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலை, இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ட்ரியை நம்ம அப் ட்ரெண்டுக்கே கன்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரியல் டைம் கிராஃபில் சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இம்பார்ட்டண்டான லேர்னிங் ரிலேட்டட் ட்ரேடிங், ஓகேங்களா, அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன இதில்னா வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், அதாவது பிஎன்பி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? 5 மினிட் டைம் ஃப்ரேம் நீங்கள் இதில் எது சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட் பேட்டர்ன் தெரியும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளாட் லைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு, மேலே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். அந்த லைனில் தூக்கிட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லைன் ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸு, கீழே இருக்க சிங்கிள் ஒயிட் லைன் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு லைனை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு அந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்துட்டு மேலே பிரேக் பண்ணி ரீடெஸ்ட்டும் மேலே பண்ணிருச்சு. ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நீங்களே தெளிவாக பாருங்கள், ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து. ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஸ்விங் ஹை இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லோவிலிருந்து ஹை போச்சல. ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அதை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட டார்கெட்டை புக் பண்ணிட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இந்த மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நமக்கு தெரியறது மூலிமா
ஈஸியாக நம்மளோட ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறங்கிற பட்சத்தில் அந்த ஒரு ட்ரேட் வந்து யூஸ்ஃபுல்லாக சிம்பிளாக முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம 3ஆவதை கவர் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 9 சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. நான் அதை எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஒரு வீட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக எடுத்துகிறேன். இப்போ இந்த லைனை மூவ் பண்ணி அங்கே கொண்டே வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பிரேக் அவுட் நடந்த இடம். ஓகேங்களா? ஸோ இதில் வச்சோன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த டார்கெட்டோட கரெக்டாக எண்டு வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணணும். எங்கன்னா வந்து இருங்க வைக்கிறேன். டார்கெட் வச்சாச்சு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணுவோம் அல்லவா? ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ஃபஸ்ட்டு ஸ்விங் லோ. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இது இருக்குது பார்த்திங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லோ அதுக்கு கீழே, அதுக்கும் கீழே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1:2 இல்லை 2.5 மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கிடைக்கும் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரியே. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளோட டார்கெட்டு ஹிட் ஆகிரும், நமக்கான ப்ராஃபிட்டு கிடச்சிடும். இந்த மாதிரியான சார்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான ட்ரேடாகவும் மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சார்ட் பேட்டர்ன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கிட்டத்தட்ட நமக்கு 1:2 ரேஷியோ, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஒரு மடங்கு ரிஸ்க்கு 2 மடங்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? இப்போ 100 ரூபா நான் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறேன்னா எனக்கு 200 ப்ராஃபிட் டார்கெட் செட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ செட் பண்ணிடுறோம், நம்மளோட டார்கெட்டு ஹிட் ஆகிடுது. ஃபைனலாக நம்ம ட்ரேடையே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்னை நம்ம மறுபடியும் உங்களுக்கு காட்டுற பாருங்க. ஸோ இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க, ஃபோட்டோவாக. ஆக்சுவலாக உங்களுக்கு நீட்டாக இருக்கணும்னு தான் இந்த ஒரு இது செட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஐ மீன் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா சார்ட் பேட்டர்ன்ஸும் உங்களுக்கு இன்டர்நெட்லேயே அவைலபிளாக இருக்கும். நானும் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை பிடிஎஃபாக உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.